கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 6:34 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறதே, அந்த தேவைக்காக நான் என்ன செய்ய போறேன், எனக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சூழல் இல்லையே என்று சொல்லி அநேகர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. உலக மனிதர்கள் தான் அப்படி தவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்களுமே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார், நாளைக்காக கவலைப்படாது. வசனம் சொல்லுது, கவலை இருதயத்தை ஒடுக்கும், கவலை இருதயத்தை ஒடுக்கும், கவலை இருதயத்தை ஒடுக்க வியாதி உண்டாயிரும். டாக்டர் சொல்றாங்க, கவலைப்படுறதுனால சுகர் வருமா, பிரஷர் வருமா, அநேக வியாதிகள் வரும் என்று சொல்றாங்க. இயேசு சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி நாம் நடக்கக்கூடாது. இயேசு சொல்லிட்டாங்க, கவலைப்படாது. காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க, அவைகள் சோத்திரம், காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க, அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்று வசனம் சொல்லுது. காட்டு புஷ்பத்தை நம்ம கவனிச்சு பார்த்தா அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு சொன்னார். காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிறவர் நம்மையும் உடுத்துவிக்க வல்லவர். அதனால உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதீர்கள் என்றும் இயேசு சொல்லியிருக்கிறாங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று மத்தேயு 6:26 சொல்லுது. கவனிங்க, அப்போ காட்டு புஷ்பத்தையே உடுத்துவிக்கிறவரும் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவரும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான். அவைகளை போஷிக்கிறவரும் உடுத்துவிக்கிறவரும் உங்களையும் என்னையும் போஷிப்பார், உடுத்துவிப்பார். ஆகவே உணவுக்காகவோ உடைக்காகவோ மற்ற எந்த தேவைகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது எதுவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் நீதியும் தேடினால் மாத்திரம். நாளை தினத்திற்காக கவலைப்படட்டும், அதினதின் பாடு போதும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீதிமொழிகளில் இப்படியாக வசனம் சொல்லுது, அன்றன்று எனக்குண்டான படியை அளந்து என்னை போஷித்தருளும் என்று இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேவையானதை கர்த்தர் இன்றைக்கு தருவார். இன்றைக்கு தேவையானதையே இன்றைக்கு தந்த ஆண்டவர் நாளைக்கும் தேவையானதை நாளைக்கும் தருவார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தால் மாத்திரமே இனி வருகிற காலங்களிலும் நாம் அநேகருக்கு நற்சாட்சி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். நம்மை பார்த்து அநேகர் இந்த விசுவாசத்தை உள்ளாக வருவாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையும் நம்மை ஆசீர்வதிப்பார்.